மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருது? ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் இருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ டாடா இன்ட்ரா V50, V30, V70. ஸோ இந்த வண்டிகள் எல்லாம் முதல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் லான்ச் பண்ணாங்க. டிரைவர்ஸ் கூட எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு, ஸோ என்னென்ன பண்ணலாம், என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிலாம் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ண ஸோ ஏன் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், அதுக்கப்புறம் காம்படிட்டரோட ஏன் நம்ம சேல்ஸ் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ். ஸோ இனிஷியலாக டிரைவர்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மாதிரி பேசினாங்க, ஸோ வேறு விதமாக பேசினாங்க. பட் ரியாலிட்டியில் அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க பிஹேவியர் வேற மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் டிசைட் பண்ண ஒரு மெத்தட் தான் பிஹேவியரல் ரிசர்ச். ஓகேவா? ஸோ இந்த ரிசர்ச்சில் என்னன்னா, ஸோ இந்தியா ஃபுல்லாக ஸோ V30, V50, V70 இந்த வண்டி வச்சிருக்கவங்க எல்லாம் சூஸ் பண்ணோம். இந்தியா ஃபுல்லாக ஒரு 6 ஸ்டேட் சூஸ் பண்ணோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்டேட் வந்து நம்ம தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு சேலம், அப்புறம் வந்துட்டு திருவள்ளூர், 2 சிட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ இதில் என்னன்னா, ஒரு அப்சர்வர், டிரைவர் கூட ஒரு அப்சர்வர் பிளஸ் கேமரா. ஸோ வண்டியில் வந்துட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு அந்த அப்சர்வர் என்ன பண்ணுவாருன்னா, ஸோ நாங்கள் கொடுத்த ஒரு நோட்ஸ் கையில் வச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்து டிரைவரோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அவர் எப்படி டிரைவ் பண்றாரு, எப்படி கியர் சேஞ்ச் பண்றாரு, லோடிங் அன்லோடிங் பண்ணும்போது அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் சீட்டிங் கம்ஃபர்ட் எந்த மாதிரி இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதில் நோட் பண்ணியிருப்பாரு. பிளஸ் கேமரால ரெக்கார்ட் ஆகிடும் எல்லாமே. ஓகேவா? ஸோ நம்ம ரிசர்ச் டீம் ரெண்டையுமே கம்பேர் பண்ணுவாங்க. அந்த அப்சர்வரோட நோட்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த கேமரா ஃபுட்டேஜ், ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஸோ இன்ட்ரா V30, V50, V70 ஸோ அதை வச்சிருக்கவங்க கண்டினியூஸா 3 நாள் அவங்க வண்டியை ஓட்டுருவாங்க. சரியா? கண்டினியூஸா 3 days அவங்க வண்டியை ஓட்டுருவாங்க. 8 hours கேமரா ரெக்கார்ட் ஆயிடும். அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. ரெகுலரா அவரு பண்ற ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம். 4th day ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு காம்படிட்டர் வெஹிக்கிள் கொடுத்துட்டோம். ஸோ எந்த காம்படிட்டர் வெஹிக்கிள்னா, லைக் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா, மஹிந்திரா பொலீரோ பிக்அப், அப்புறம் மஹிந்திரா 2.0 HD, மஹிந்திரா 1.5 டன், அந்த மாதிரி வண்டியில் ஒரு காம்படிட்டர் வண்டியை கொடுத்துட்டோம். ஸோ அதே டிரைவர், அதாவது இன்ட்ரா ஓட்டுன அதே டிரைவர் இப்போ பொலீரோ ஓட்டுறாரு. சரியா? ஆனால் அதே அப்சர்வர், அப்புறம் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சில அனாலிசிஸ் எல்லாம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ஒரு 4 days கண்டினியூஸா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஸோ இன்ட்ரால வந்துட்டு அந்த கேபின் வந்துட்டு கம்ஃபர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி லாங் டிரைவ்ல வந்துட்டு சீட்டிங் ஃபெட்டிக் ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு உடனே வந்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் சேல்ஸ் வந்துட்டு கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஸோ இது நான் எதுக்கு சொல்றேன்னா, சம்டைம்ஸ் நம்ம கேட்கறது மட்டும் பத்தாது, கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்ப முக்கியம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.